இந்துக்களோட சொத்தெல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நாட்டோட பிரதமர் பேசுறாரு. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பட்ஜெட்ல ஒரு 15% சிறுபான்மையின மக்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. இப்படி பிரதமர் தொடர்ச்சியா முஸ்லிம்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியே வருது. அந்த அறிக்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு டேட்டா எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியா வருது. அந்த அறிக்கையை தயாரிச்சது தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவியோட மகள் ஷமிகா ரவி. கொஞ்சம் பிசிறடிச்சிருந்தாலும் அந்த அறிக்கை இந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா அந்த அறிக்கையில் இருந்த டேட்டாஸ் உண்மை கிடையாது. சரி, இவ்வளவு மோசமான அறிக்கையை ஏன் போன வாரம் திடீர்னு வெளியிட வேண்டிய தேவை பிரதமர் அலுவலகத்துக்கு வந்துச்சு? அப்படி இந்தியாவில் தேர்தல் நேரத்தில் அந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? மிக மோசமான அந்த அறிக்கையை வச்சு இங்க ஒரு பதட்டத்தை உருவாக்க நினைச்சது எப்படி தோத்து போச்சு? இதை தோக்கடிச்சது யாரு? கடந்த சில வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா குழுக்கள் ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. இந்தியாவுல முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு, இந்தியாவை முஸ்லிம் நாடா மாத்துறதுக்கான சதி வேலைகள் நடக்குது, இது ஒரு பாப்புலேஷன் ஜிகாத். இது மட்டும் இல்லாம இங்க லவ் ஜிகாத் ஒன்று நடக்குது, அதனோட எல்லாத்தையுமே இஸ்லாமா மாத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய சென்செக்ஸ் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? இந்திய அரசாங்கத்தால, குறிப்பா மோடி அரசாங்கத்தால தயாரிக்கப்பட்ட ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வே என்ன சொல்லுது? இப்படி இந்துத்துவாக்காரங்க சொல்றது உண்மை பொய்யா? இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? மோடி அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரி இந்து முஸ்லிம் பிரச்சனையை தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருந்தாங்க. அந்த திட்டமிட்ட ரகசிய ஐடியா எது அப்படின்னா டீலிமிட்டேஷன், மறுவரையறை கொள்கை. அப்படி அவங்க அந்த டீலிமிட்டேஷன் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா தென்னிந்தியாவை சார்ந்த எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த எம்பிக்கும் பாராளுமன்றத்தில் எந்த உரிமையுமே இல்லாம போயிடும். அதே சமயத்துல நாம கொடுக்கக்கூடிய வரிப்பணம் திரும்பி நமக்கு சொச்சம் கூட கிடைக்காது. இவ்வளவு மோசமான இந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவரையறை கொள்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? அதுக்காகவே மோடி அரசாங்கம் ஒரு தனி கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது? இந்த மறுவரையறை கொள்கை குறித்து உரையாடல் வரும்போதெல்லாம் ஏன் இந்து முஸ்லிம் பிரச்சனையை இவங்க தொடர்ச்சியா கிளப்பி விடுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசிய அஜெண்டாக்கள் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, குறிப்பா காங்கிரஸ் கட்சி தன்னோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டதுக்கு பிறகு தொடர்ச்சியா பிரதமர் மோடி மதவாதமாவே பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படின்னு சொன்னாரு. எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, இந்தியா கூட்டணி சார்ந்தவங்க கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எங்க வந்து நின்று இருக்காரு? இந்துக்களோட சொத்தெல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. நேத்து என்ன பேசியிருக்காரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பட்ஜெட்ல 15% மைனாரிட்டிஸுக்கு கொடுத்துருவாங்க, முஸ்லிம்ஸுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஓபிசி எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய பேச்சுல தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்துக்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து அதிக குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அவர் அதிக குழந்தை பெத்துக்கிறவங்க திருப்பி திருப்பி யாரை சொல்றாரு அப்படின்னா முஸ்லிம்களை தான் சொல்றாரு. இது ஏதோ இந்த ஒரு மாசமா அவர் பேசல. 2002 குஜராத்ல தேர்தல் நின்னு அவர் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தின யுக்தியே இதுதான். முஸ்லிம்ஸ் 25 குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர் தான் அவரு. இந்துக்களோட சொத்தெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிரும், எல்லாம் முஸ்லிமுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இதே பிரச்சாரத்தை பண்ணாரு. 22 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக அதே மதவாத பிரச்சாரத்தை தெரு தெருவா போய் பண்றாரு. இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுல இந்து பாப்புலேஷன், அதாவது இந்து மக்கள் தொகை 1950 இருந்தது மாதிரி இப்ப இல்ல, 7.8% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல 1950 எவ்வளவு முஸ்லிம் பாப்புலேஷன் இருந்ததோ அது 43% கூடிருச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு அபாண்டமான மிஸ்லீடிங் ஃபேக்ட். இன்ஃபேக்ட் இட் இஸ் a wrong one. இது மிக மிக தவறான ஒரு செய்தி. இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகமே வெளியிடுது அப்படின்னா நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணது இந்திய அரசாங்கமா? இந்தியாவுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு, அவங்க தான் சென்சஸ் எடுப்பாங்க. அவங்க எடுத்து சொன்னாங்களா இந்து பாப்புலேஷன் வந்து 7.8%, அதாவது 8% குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா? அதே சமயத்துல முஸ்லிம் பாப்புலேஷன் 43% அதிகமாயிருச்சுன்னு சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. அரசாங்கம் இந்த டேட்டாவை சொல்லல. இந்த டேட்டாவை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் டேட்டா ஆர்கியூஸ் அப்படிங்கக்கூடிய
ஒரு தனியார் அமைப்பு, இந்த தனியார் அமைப்பு ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. 2,34,520 பேர்த்த மட்டும் எடுத்து அவங்கள மட்டும் அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தால தயாரிக்கப்படாத ஒரு டேட்டாவை எப்படி இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகம் ஒரு அபிஷியல் நியூஸா வெளியிட முடியும்? இதை வெளியிட்டது யார் தெரியுமா? தமிழ்நாடு கவர்னர் ரவி இருக்கார் இல்லையா, அவருடைய மகளான ஷமிகா ரவி. இவங்க இந்திய பிரதமருடைய பொருளாதார ஆலோசக கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவுன்சில்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. இந்த கவுன்சிலே 2017 தான் உருவாக்கப்பட்டது. இந்த கவுன்சிலை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு, அதாவது பிரதமர் அலுவலகத்துல பொருளாதாரம் குறித்து ஆலோசனை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. அந்த குழுவினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய RN ரவியினுடைய மகளான ஷமிகா ரவி இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. நாம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அவங்கள பார்த்து என்னன்னா, இது அரசாங்க டேட்டாவா? அரசாங்க டேட்டா இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி வெளியிடுவீங்க? ஒரு பிரதமர் அலுவலகம் வெளியிடுறதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கு? ஒரு தனியார் நிறுவனம் வெறும் 2 லட்சம் பேர்த்த அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்டடி எடுத்து இந்தியாவில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல, ஹிந்து முஸ்லிம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நீங்க வெளியிட்டா என்ன ஆகும்? அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திட்டமிட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசியாவே நீங்க இதை செஞ்சிருக்கீங்களாங்கிற கேள்வி நமக்கு வருது. இது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இந்திய அரசாங்கம் ஒரு டேட்டா சொல்லியிருக்கும் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வே எடுக்கிறாங்க. இந்த டேட்டாஸ் என்ன சொல்லுது? இந்த டேட்டாஸை பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பிரதமர் அலுவலகம் கொடுத்த டேட்டால உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். 1951 வருஷம் இந்தியாவில் நடந்த சர்வே இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க போற சர்வே. அதுல ஹிந்து மக்கள் எவ்வளவுனா 84%. இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில 84% பேர் இந்துக்கள். எப்போ? 1951 சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வே எடுத்தோம். அந்த ஃபர்ஸ்ட் சர்வேல சரி, அப்படியே இப்ப வாங்க, இப்ப கடைசியா அப்ப சர்வே எடுத்தோம் 2011 இந்திய அரசாங்கம் சர்வே எடுத்துச்சு. அந்த சர்வேவின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 79.8% இந்துக்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது 4% இந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா பிரதமர் அலுவலகம் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேட்டால என்ன சொல்றாங்க? 7.8% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. 4% குறைஞ்சதை நீங்க எதான அடிப்படையில் 8% குறைஞ்சிச்சு நீங்க சொன்னீங்க. இதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. யாரோ ஒரு தனியார் கம்பெனிக்காரன், தனியார் NGO காரன், தனியார் நிறுவனத்துக்காரன் ஏதோ ஒரு சர்வே பண்ணானா அதை நீங்க வெளியிட்டு ஏன் எல்லா பத்திரிகையிலையும் முதல் பக்க செய்தியா மாத்துறீங்க? இதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. 1951 இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு நடந்த முதல் பாப்புலேஷன் சர்வேல எவ்வளவு முஸ்லீம் இந்தியாவில் இருந்தாங்க தெரியுமா? 9.8% முஸ்லிம்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அது பங்களாதேஷ் தனியா இன்னொரு நாடாவும் பிரிஞ்சிருக்கு. சோ இப்ப இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 பகுதிக்கும் இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு இந்தியாவில் மிச்சம் இருந்த மொத்த முஸ்லிம்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மொத்த மக்கள் தொகையில வெறும் 9.8% தான். இது எப்போ? 1951. சரி, இப்ப 2011 இந்திய அரசாங்கம் ஒரு சர்வே நடத்துறாங்கல்ல, அதுல எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க? 14.2%. 4% கூடி இருக்கு. அதாவது இந்து மக்கள் 4% குறைஞ்சிருக்கு, முஸ்லிம் மக்கள் 4% கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா என்ன சொல்லுது? 43% முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லுது. இப்படி 43% முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு ஏறத்தாழ 60-70% முஸ்லிம்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏறத்தாழ 80% இந்துக்கள் தானே இருக்காங்க. 100ல் 80 பேர் இந்துக்கள், 20 பேர் முஸ்லிம்கள். இதை சாதாரண நமக்கே தெரியும். நீங்க ஒரு தெருவில் போய் நின்னாலும் சரி, ஒரு கடைவீதியில் போய் நின்னாலும் சரி, ஒரு ஊருக்குள்ள போய் நின்னாலும் அந்த ஊர்ல 100 பேர் இருக்கான்னா 20 பேர் முஸ்லீமா இருக்கும், 80 பேர் இந்துக்களா இருக்கும். 1-2 பாத்தீங்கன்னா மத்த மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, பௌத்த மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, சீக் மதத்துக்கு தனி மாநிலமே இருக்கு. சோ அப்ப நீங்க இவ்வளவு பெரிய டேட்டாஸை எடுத்து நீங்க எப்படி அபிஷியல் டேட்டாவை வெளியிட்டீங்க? இதுல நமக்கு மிகப்பெரிய வருத்தம், வேதனை என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் திட்டமிட்டே குழந்தை பெத்து முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இந்துக்கள் ஏமாந்து போறாங்க, அவங்க குழந்தை பெத்துக்கிறது இல்ல, அவங்களோட குழந்தை பெத்துக்கிற ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை கூச்சமே இல்லாம தொடர்ச்சியா இந்துத்துவ சக்திகள் பேசிட்டு இருந்தாங்க. இடையில பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறக்காதுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. முஸ்லிம்கள் திட்டமிட்டு பிரியாணியை கொண்டு இந்துக்களை இம்பார்ட்டண்டா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. ஒரு பொட்டு அறிவில்லாத லூசு கிறுக்கங்க தான் அப்படி சொன்னாங்க. அதை இந்த ஊர்ல இருக்க சில பேர் நம்பினா இது உண்மையா பொய்யான்னு வேற மொபைலை வச்சு நோண்டிட்டு கிடந்தான். அப்ப தொடர்ச்சியா குழந்தை பெத்துக்கிறத மையமா வச்சு இந்துத்துவ சக்திகள் ஏதோ ஒரு அரசியலை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க திருப்பி சொல்றது முஸ்லிம்ஸ் நிறைய குழந்தை பெத்துக்கிறாங்க. குழந்தை நிறைய பெத்துக்கிறதுக்கு முஸ்லிம் ஹிந்து பிரச்சனை எல்லாம் இல்ல. குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட்டும், பாவர்ட்டியும், எஜுகேஷனும், இதை 3ஐயும் தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பீகார் எடுத்துங்க. பீகார்ல ஒரு முஸ்லிம் பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஃபெர்டிலிட்டி, எவ்வளவு குழந்தை பெத்துக்கிற ரேஷியோ இருக்குன்னா 3.6. ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1.9. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, பீகார்ல ஒரு இஸ்லாம் குடும்பத்துல 4 குழந்தை பிறக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் குடும்பத்தில் 2 குழந்தை தான் பிறக்கும். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் கல்வி அதிகமா இருக்கோ, எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் வறுமை குறைவா இருக்கோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கிறது குறைவா இருக்கும்,
ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருப்பாங்க, 2 1 தான் பெற்றுக்குவாங்க, அதை மட்டும் வளர்த்தனா போதும், சொத்தெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து வச்சா போதுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒரு டெவலப்மெண்ட்ல இந்த நாடு இப்படி போயிட்டு இருக்கு. கல்வி அறிவு குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள், பஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பா பெண் கல்வி குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லக்கூடிய குழந்தை பெற்றுக்கிறது அதிகமா இருக்கும். இது முஸ்லிம்கிட்ட மட்டும் கிடையாது, இந்துக்கள்கிட்டையும் அப்படிதான் இருக்கு. தென்னிந்திய இந்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா வட இந்திய இந்துக்கள் 4 குழந்தை 5 குழந்தை பெற்றுக்குவாங்க. இது ஆவரேஜா நடக்குது. இதுதான் அரசு டேட்டா. இந்தியாவினுடைய குடும்ப நலத்துறை அமைச்சகத்தினுடைய ஆய்வறிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டு சப்மிட் பண்றாங்க. எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். அரசாங்க டேட்டாக்கு நேர் எதிராக நேர் புறம்பான இன்னொரு டேட்டாவை பிரதமர் அலுவலகம் வெளியிடுது. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சமயத்தில் நாம இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். கல்வி அறிவு குறைவா இருக்கிறவங்கள இந்துக்களை விட இஸ்லாமியர்களுக்கு கல்வி அறிவு குறைவா இருக்கு. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்தியால இஸ்லாமியர்கள் கல்வி கற்கிறதுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அரசாங்கத்துடைய டேட்டாவே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்ல முஸ்லிம் பெண்கள் 48% இல்லிட்ரேட்ஸா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஹிந்துல 44% தான், ஒரு 4% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ஆண்களை பார்த்தீங்கன்னா 37% இஸ்லாமியர் ஆண்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு இல்லை, இல்லிட்ரேட்ஸா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஹிந்துக்கள்ல 29%. அப்ப முஸ்லீமை கம்பேர் பண்ணும்போது இந்துக்கள் கல்வியில உயர்ந்திருக்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு அந்த வாய்ப்பு இங்க மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நியாயப்படி இந்த கல்வி உரிமை அவங்களுக்கு போய் சேரணும். குறிப்பா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மைனாரிட்டி மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திவிட்டாங்க. மைனாரிட்டி குழந்தைகள் படிக்கக்கூடிய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ல நிறைய குறைச்சிட்டாங்க, நிறைய நிறுத்திட்டாங்க. அப்போ கல்வி குறைவா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், கல்வி குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள், இங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கக்கூடிய ரேட்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த அறிவியல் பூர்வமான உண்மையெல்லாம் பொருட்படுத்தாம முஸ்லிம்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க, இந்துக்கள்லாம் குழந்தை பெற்றுக்கல. இந்தியாவை இஸ்லாம் நாடா மாத்துறதுக்கான இது ஒரு ஜிகாத் அப்படின்னு ஒரு கதையை உருட்டிட்டு தர்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பாப்புலேஷன்ஸ்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இருக்கு. எப்படி இருக்குன்னா வடக்கு தெற்கு தான் பாப்புலேஷன் இம்பேலன்ஸ் இருக்கு. வட இந்தியால அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க, தென்னிந்தியாவில் குழந்தை பெற்றுக்கிறது குறைஞ்சிருக்கு. இந்த இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இம்பேலன்ஸுக்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன் இந்த இம்பேலன்ஸ் தென்னிந்தியாவில் இருக்கு? தென்னிந்தியாவில் ஆவரேஜா 2 குழந்தை தான் பெற்றுக்கிறான், வட இந்தியாவில் ஆவரேஜா 3 அல்லது 4 வரைக்கும் போகுது. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? குறிப்பா வட இந்தியாவில் ஒரு 6-7 மாநிலங்கள்ல. ஏன்னா 1980களுக்கு பிறகு போஸ்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சிட்டாங்க. இந்த திட்டத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால 1950ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்போ இருக்கா வட இந்தியா அப்படின்னா? அப்படி கிடையாது. வட இந்தியாவில் நேச்சுரலாவே குழந்தை பெற்றுக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. தென்னிந்தியாவில் அதீதமா குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹிந்து முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துக்கள் 1992-93ல குழந்தை பெற்றுக்கிறதுடைய ரேஷியோ 3.3% இருந்துச்சு. இப்போ 2019-21ல பார்த்தீங்கன்னா 1.9% குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களே 3 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 2க்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா 92-93ல 4 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 2 குழந்தைகளுக்கு மேல தான் பெற்கிறாங்க. 4 5 கிடையாது, இப்போ 2 3 இதுக்குள்ள தான் குறைஞ்சிருக்கு. அப்போ நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுல வட இந்தியாவில் தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இங்க தான் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி வடக்கு தெற்குல பாப்புலேஷன்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வடக்குல அதிகமா இருக்காங்க, தெற்குல குறைவா இருக்காங்கன்னு. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நாங்கள் நிதியை பிரிப்போம் அப்படிங்கிறாங்க. இது என்ன கூத்தா இருக்கு? தென்னிந்திய மாநிலங்கள் அதிகமாக நிதி கொடுக்குறாங்க. யாரு அதிகமாக வரி செலுத்துறது? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள். நீங்க திருப்பி அந்த வரியை வந்து அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு மக்கள் தொகை குறைவா இருக்கு, அதனால கொஞ்சமா கொடுத்தா போதும் அப்படிங்கிறீங்க. ஏங்க, அதிகமா வரி கொடுக்கக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க திருப்பி நிறைய கொடுக்கணுமா இல்லையா? நாங்க அரசாங்க திட்டத்தை மதிச்சு 2 குழந்தை பெற்றுக்கிற இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம். அப்ப அரசாங்க திட்டத்தை கேட்டதுக்காக எங்களுக்கு என்ன சாபமா? எங்களுக்கு பனிஷ்மெண்டா? நாங்க பணம் தர மாட்டோம்னு சொல்றது. இப்போ வட இந்தியாவில் இந்த திட்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட்டை. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க காசு கொடுக்குறீங்க. அப்ப அரசாங்க திட்டத்தை மதிக்காம, அரசாங்க திட்டத்தை பொருட்படுத்தாம, இம்ப்ளிமெண்டே பண்ணாம இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அதிகமா பணம் கொடுக்கறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? இது இத்தோட முடியல, இன்னொரு விஷயம் நடக்குது. மோடி அரசாங்கம் டீலிமிட்டேஷன், மறுவரையறை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வர்றாங்க. அது என்ன கொள்கை? மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை இவங்க மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா தென்னிந்தியா மாதிரியான மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, குறிப்பாக தமிழ்நாடு, இங்கே வந்து எம்பி சீட்டு குறைஞ்சிரும். இப்போ நமக்கு 39 இருக்கும். இவங்க மறுவரையறை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 4 எம்பி 5 எம்பி குறைஞ்சிரும். ஆனால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால எம்பி சீட்டை அதிகப்படுத்திக்குவாங்களாம். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? இங்கே மக்கள் தொகை குறைஞ்சது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய திட்டம், அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் குறைச்சிருக்காங்க. அதை மையமாக வச்சு நாங்கள் எம்பி சீட்டை குறைக்கிறோம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் தென்னிந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக தமிழ் மொழிக்கு எதிராக ஒரு சட்டத்தை நீங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 39 எம்பி 40 எம்பி இருந்தால் மட்டும்தான் அங்கே நின்று ஃபைட் பண்ண முடியும். அப்போ எங்களோட எம்பி லெவலை குறைச்சா எங்களோட எல்லா உரிமையும் வீணா போயிடும். அப்போ ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலத்தில் எல்லா எம்பி நம்பர்ஸையும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா தென்னிந்திய மாநிலத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது எப்படி தென்னிந்திய மாநிலம் வந்து ஃபைட் பண்ணும்?
அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல தென்னிந்தியாவை முடமாக்குறதுக்கான ஒரு திட்டம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வர போறோம், இது ஒரு ஆய்வறிக்கையை ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் மோடி பேசிட்டு இருக்காரு. இப்ப 24 இவங்க ஜெயிச்சாங்கன்னா அதை டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க. ஆனா அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன் வரக்கூடாது. 1970களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில தமிழர்கள் எவ்வளவு இருந்தாங்களோ அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழர்களுக்கு பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கு நிதியை பங்கிட்டு கொடுக்கணும். அரசாங்கத்துடைய பேச்சை கேட்டு தான் மக்கள் தொகை தமிழ்நாடு குறைச்சிருக்கு. அதனால இந்த டீலிமிட்டேஷன், இந்த மறுவரையறை எதுவும் நம்ம காதுக்கே வரக்கூடாது. இந்த திட்டத்தை எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வட இந்தியாவில் மட்டும் கட்சி வச்சிருந்தா நாம ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு பாஜக கனவு காணுது. அந்த கனவு நிறைவேறக்கூடாது. எப்பெல்லாம் வடக்கு தெற்குல பாப்புலேஷன் இம்பேலன்ஸா இருக்கு, எங்களுக்கு நிதியை கொடுங்க, பார்லிமெண்ட்ல எம்பி சீட்டை குறைக்காதீங்கன்னு பேச்சு வருதோ அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல ஹிந்து முஸ்லிம்களுக்கு இடையில பாப்புலேஷன் வந்து டிஃபரன்ஸா இருக்கு, உடனே இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையா மட்டுமே பார்த்து வடக்கு தெற்கு கூடிய பிரச்சனையை இவங்க கண்டுக்காம விடுவாங்க. குறிப்பா இந்த வடக்கு தெற்கு பிரச்சனையில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பிரச்சனையை மடமாத்துறதுக்காகவே தான் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை தொடர்ச்சியா அவங்க வட இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மடமாத்திர வேலையெல்லாம் ஒட்டுமொத்தமா நிறுத்தப்படணும். அதே சமயத்துல அரசாங்க டேட்டா இல்லாம தனியார் நிறுவனத்தினுடைய டேட்டாவை வெளியிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கிறமான செயலை தடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் பாட்டுக்கு இப்படி ஒரு டேட்டாவை சொல்லிட்டு போயிடுச்சு, முஸ்லீம் 43% அதிகமாயிருச்சுன்னு சில பத்திரிகை ஹெட்லைன்ஸ்ல எடுத்து எழுதி வச்சிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய கலவரமா இந்தியாவில் மாறி இருந்திருக்கும். தேர்தல் நேரத்தில் 2 சமூகத்துக்கு இடையில, முஸ்லீம் இந்துக்களுக்கு இடையில இது மாதிரியான பிரச்சனையை உருவாக்குற மாதிரியான தகவல்களை வெளியிடுறது தவறானது, தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. நியாயப்படி பார்த்தா பிரதமர் அலுவலகத்தின் மேல தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றமே நேரடியா நோட்டீஸ் அனுப்பணும். இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு தகவல் வெளியிட்டீங்க? இது அரசாங்கத்தினுடைய தகவலா? கிடையாது. அரசாங்கத்தினுடைய தகவல் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தகவலை நீங்க எப்படி வெளியிட்டீங்க? நியாயப்படி பார்த்தா தமிழ்நாடு கவர்னர் RN ரவியினுடைய மகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பணும், எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பணும். எதுக்காக இந்த நேரத்தில் இந்த டேட்டாவை நீங்க வெளியிட்டீங்க? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். அதை கேட்குமா கேட்காதா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி.